ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா இந்த S-400 பயன்படுத்தின விதத்தையும் அதே மாதிரி பாகிஸ்தானோட ஏர்ஃபீல்ட்ஸையும் ஏர்பேஸஸையும் எப்படி எல்லாம் அடிச்சாங்கன்றத இந்தியன் மீடியாஸ் அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரண்ட்லைன் மீடியாஸ் எல்லாருமே பேசி நம்ம பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா பண்ணதை ஏன் ரஷ்யா சில இடங்களை தவற விட்டுருக்காங்க, ஆக்டிவா S-400 இந்தியா பயன்படுத்தின மாதிரியும் அதே மாதிரி அவங்களோட பிரெசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட பிரம்மோஸ் மிசைல், இந்த மாதிரி ரஷ்யா கிட்ட ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா பண்ணதை 3 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல எந்தெந்த இடத்துல ரஷ்யா லேக் பண்ணியிருக்காங்கன்னு கம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷவனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மேல வைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா நம்ம கூட அதை பத்தி ஒரு பார்ட் 2 வீடியோ ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோ இருக்கு. ஆனா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தேட வேண்டியது இருக்கு, வித் ப்ரூஃபோட சொல்ல வேண்டியது இருக்கு. பார்ட் 2 வீடியோ இன்னும் ஒரு சில நாட்களில் மேபி இந்த வீக்குள்ள நம்ம பார்க்கறதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம். கண்டிப்பா அந்த வீடியோ இருக்கு. ஸோ யாரும் இந்த இடத்துல அது பார்ட் 2 வீடியோ போடல, இந்தியாவோட லாசஸ் பத்தி பேசணும்னு சொல்ல வேண்டாம், கூடிய சீக்கிரத்தில் நம்ம அது ஒரு வீடியோவை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மேல வைக்கப்பட்டுச்சு. ஆனால் நாட்கள் ஆக ஆக இந்த நெகட்டிவிட்டி இல்ல இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் மேல வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளானது படிப்படியாக குறையறதை என்னால் கவனிக்க முடிஞ்சது. இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்றது தெரியல. ஏன் இந்த ரஷ்யாவோட மீடியாஸ், குறிப்பா RTன்னு சொல்லக்கூடிய ரஷ்யன் டெலிவிஷன், ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள் ஃபேவரா பேசிட்டு இருந்தாலும் இல்ல இந்த நடக்கக்கூடிய ஆபரேஷன் பத்தின டீடைல்ஸ் போட்டுட்டு இருந்தாலும் நடுவுல இந்த ரஃபேல் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்குமோன்ற ஒரு செய்தி வந்தப்போ நடுவுல நேக்கா கொண்டு வந்து Su-57 சொருகுனாங்க. இங்க பாருப்பா உன்னோட ரஃபேல் வீழ்த்தப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க, இங்க பாரு உன்னோட மிராஜ் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க, நீ ஏன் Su-57 வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்டைரக்டா இந்தியாவுக்கு எதிரான ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நாட்கள் எல்லாம் கடந்து போக போக இந்தியா பாகிஸ்தான் நடுவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளோட சேட்டலைட் இமேஜஸ் வெளியில வந்தது. இதுக்கு முன்னாடி நெகட்டிவா பேசின அத்தனை ஊடகங்களுமே இந்த சேட்டலைட் இமேஜஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட போக்கு அப்படியே ஒரு யூ-டர்ன் அடிச்சு அப்படியா இப்படிலாம் நடந்திருக்கான்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இப்ப ரஷ்யாவும் அந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. சோ ரஷ்யா இந்த இடத்துல இந்தியா பண்ண விஷயங்கள்ல எதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எதையெல்லாம் ரொம்ப பெருசா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றத முதல்ல நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட ஏர்பேசஸ் அடிச்சது. இரண்டாவது S-400 நம்ம கிரிட்டிக்கல் டைம்ல எப்படி அதை மல்டி லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல பயன்படுத்திருக்கோம், S-400க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றத ரொம்பவே தெளிவாக ஆராய்ஞ்சிருக்காங்க. மூணாவதா இருக்கக்கூடியது ஃபாலோ ஆன் ஸ்ட்ரைக்ஸ். இப்போ நம்ம ஒரு அடி அடிச்சிட்டோம், ஆனா திரும்ப அந்த இடத்துல இருந்து அவங்களால ஆப்ரேட் ஆக முடியும். எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடி மேல அடி அடிக்கிறத ஃபாலோ ஆன் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்களையும் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் எந்த அளவுக்கு இந்த இடத்துல எஃபிஷியண்டா இருந்திருக்கு, ரஷ்யா உக்ரைன் போர்ல இது எந்த இடத்துல லேக் ஆச்சுன்றத ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த கம்பேரிசன் எடுத்துட்டு போறது கம்ப்ளீட்டும் ரெண்டும் வேற வேற டாபிக். ஏன்னா உக்ரைன் பின்னாடி இருக்கிறது நாட்டோ, இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருக்கிறது துருக்கி, சீனா. ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானுக்கு முன்னாடியும் பவர்ஃபுல்லான 2 நாடுகள் இருக்கு. அதே மாதிரி உக்ரைனுக்கு பின்னாடி உலகத்தோட ஒரு எப்படி சொல்றது, உலகத்தோட முக்கால்வாசி பவர்ன்றது உக்ரைனுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ இந்த 2 பேட்டிலையும் கம்பேர் பண்றது ஒரு விதத்துல சரிசமமா மாறும் இந்த டெக்னாலஜிக்கல் வைஸ் பார்த்தோம்னா. ஸோ இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் எடுத்து பார்த்தோம்னா ரஷ்யாவோட S-400 சரி S-300 சரி மோஸ்ட் ஆஃப் த டைம் உக்ரைனோட மிசைல்ஸ்க்கு எதிராக அவங்களால இன்டர்செப்ஷனை பண்ண முடிஞ்சாலும் கம்ப்ளீட்டா இது வரைக்கும் எங்க கிட்ட எந்த ஒரு யூனிட்டும் லாஸ் ஆகல, இது வரைக்கும் எங்க கிட்ட எந்த ஒரு S-400 ஒரு லான்ச்சரும் லாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களால கம்ப்ளீட்டா ஒரு கிளைமை வைக்க முடியல. இது 2 மெயினான ரீசன் தான். ஒன்னு பார்த்தோன்னா இந்த போர் ரொம்ப நாளா ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நாட்கள் அதிகமாக அதிகமாக உங்களோட எக்யூப்மெண்ட் லாசஸ், அதாவது உங்களோட பொருட்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல அதிகமாகும். இது மெயினான ஒரு ரீசன். இரண்டாவது இருக்கக்கூடியது ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எதிராக உலகத்தோட அதீத சக்தி வாய்ந்த ஏவுகணைகளா இருக்கக்கூடிய சில ஏவுகணைகளை உக்ரைன் இந்த இடத்துல நாட்டோவோட இன்டெல் இன்புட்டை வாங்கி இந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். ஸோ ரஷ்யாவோட S-400 அழிச்சதுல உக்ரைனோட பங்கு இருக்கின்றதை விட ஒட்டுமொத்தமா நாட்டோவோட முயற்சியால ரஷ்யாவோட S-400 அழிக்கப்பட்டதுன்றது தான் இந்த இடத்துல நல்ல ஒரு வேலிடான பாயிண்டா இருக்கும். ஆனா அதே நேரத்துல பாகிஸ்தான் இந்த இடத்துல ஒரு கிளைம் வச்சாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்களோட JF-17 விமானங்கள்ல இருந்து ஏவக்கூடிய CM-400 AKG ஆன்டி ஷிப் ஹைப்போசோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனா ஒரு ஹைப்போசோனிக் மிசைலை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஹைப்போசோனிக் மிசைல் கிடையாது. அது நார்மலா
ஏர் லான்ச்டு ஆன்டி ஷிப் வெப்பன் ALASW சொல்லுவாங்க, அந்த ஒரு கேட்டகரி கீழே தான் வரும். இந்த மிசைல்ஸை லான்ச் பண்றதுக்காக அவங்களோட ஃபட்டா 1 அண்ட் ஃபட்டா 2 மிசைல்ஸை சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம்ல, சீட் ஆபரேஷன், அதுக்கு எதிராக ஃபயர் பண்ணிட்டு அதே மாதிரி இதை ஃபாலோ ஆன் ஸ்ட்ரைக் பண்றதுக்காக நம்மளோட ரேடார் ஸ்டேஷன்ஸையும் நம்மளோட குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆகாஷ் மிசைல்ஸோட ராஜேந்திரா ரேடார் இருக்கு, இதோட ரேடார் ஸ்டேஷன்ஸை நாங்கள் அடிக்கிறதுக்காக இந்த மிசைல்ஸை ஃபயர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபாலோ ஆன் ஸ்ட்ரைக்குக்காக இந்த மிசைல்ஸை ஃபயர் பண்ணாங்க. ஆனா இந்த இடத்துல பாகிஸ்தான் எதிர்பார்த்தது என்னன்னா, கண்டிப்பா நம்ம உள்ள இந்த மிசைல்ஸை ஃபயர் பண்றோம், இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை ஃபயர் பண்றோம்னா நம்ம இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணப்படும், S-400 இருக்கிற இடம் தெரிஞ்சிரும், அதை நம்ம ஈஸியா அழிச்சிடலான்றது அவங்களோட ஒரு கணக்கா இருந்தது. ஆனா இந்த இடத்துல இவங்க கணக்கு தவறிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட S-400 மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட MRSAM சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், அது கம்ப்ளீட்டா அதுவும் ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது இருக்கு. அதே மாதிரி லோயர் ஆல்டிடியூட்ல வரக்கூடிய த்ரெட்ஸ், அதாவது ஒரு மிசைல் டெர்மினல் ஃபேஸ்ல உள்ள வருதுன்னா கூட 98% கில் ரேஷியோ வச்சிருக்கக்கூடிய ஏசியன் கான்டினென்ட்ல டாப்ல இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கக்கூடிய ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்குன்றது பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சாலும் அதை நம்ம இதுக்கு பயன்படுத்த மாட்டோம்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. நான் சொன்னதை நிறைய பேர் நம்ப முடியாம இருக்கலாம். ஏசியன் கான்டினென்ட்ல இப்போதைக்கு இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல 98% கில் ரேஷியோ வச்சிருக்க ஒரே ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்னா அது ஆகாஷ் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை எங்கேஜ் பண்ணதுனால பாகிஸ்தானோட இந்த ஒட்டுமொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வார் ரொம்ப ப்ரொலாங்காக நடந்துட்டு இருந்துச்சு. இன்னும் அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம்ஸை மேபி பாகிஸ்தான் வாங்கியிருந்தாங்க, அப்படி இல்லைன்னா நமக்கு எதிராக பயன்படுத்த முயற்சிகள் பண்ணியிருந்தாங்கன்னா இதை அடிக்கிறதுக்கு ஒரு முயற்சியாவது அவங்களால பண்ணியிருக்க முடியும். அப்பயும் அடிச்சிருப்பாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா உக்ரைன் யூஸ் பண்ற அளவுக்கு ஹைடெக் வெப்பன்ஸ் பாகிஸ்தானுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த PL-15 மிசைல்ஸோட நிலைமையே என்ன ஆயிடுச்சுன்றது இங்க நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நடுவில் வந்து பாகிஸ்தானோட அதிகாரிகள் சொன்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரஷ்யா உக்ரைன் போன்ற சிக்னல் இன்டெலிஜென்ஸை வச்சும் ரியல் டைம் இன்டெலிஜென்ஸை வச்சும் இந்த S-400 ரேடார்ஸ் எங்க இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. பாகிஸ்தானோட சில கவர்மெண்ட் அஃபிஷியல் சொன்ன ஒரு கருத்து, சிரிக்காம கேளுங்க, நான் இப்போ சொல்ல போறது. சேட்டலைட் இமேஜஸை பத்தி நம்ம பேசியிருப்போம். பழையபடியா இந்தியா எந்தெந்த இடத்துல இந்த S-400 பத்தின அந்த இமேஜஸை வெளியிட்டிருக்காங்க, இல்லை இந்த கூகுள் மேப் போன்ற இடங்கள்ல ஆர்மி ஃபெசிலிட்டி எங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு ப்ரூஃபா வச்சு, இல்லை அந்த பாயிண்ட்ஸை நோக்கி இந்த இடத்துல மேபி ரேடார் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேட்டாஸை பேஸ் பண்ணி அவங்களோட மிசைல்ஸை லான்ச் பண்ணிருக்கு. இது உண்மையிலேயே நடந்திருக்கு. இதை பாகிஸ்தானோட சைட்லையும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம இந்த ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கை பண்றது ரஷ்யா உக்ரைன் போர்ல பண்றதுக்கும் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நடந்ததுக்கும் பாகிஸ்தான் நம்ம மேல ஒரு ஸ்வாம் ட்ரோன் கூட்டத்தை அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு கோ ஹெட் சிக்னல் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸை டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே லேண்ட் ஆகிறதுக்கு அந்த இடத்துல ஏர் பேசஸ் இருக்கக்கூடாது. நம்ம இதை வந்து முதல் ஸ்ட்ரைக்லேயே அடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஆபரேஷன் சிந்தூரை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அந்த டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அடிக்கிறதுக்காகவும் மிலிட்டரி டார்கெட்ஸை தவிர்த்து இந்த இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த அவுட்ஃபிட்ஸை அடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட மெயினான ஒரு பிளானாக இருந்துச்சு. தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது லிமிடெட் ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம், அதுவும் டெரர் இன்ஃப்ராவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக்கை தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் எப்போ வந்து இந்தியாவோட ஏர் பேசஸ்க்கு எதிராக இந்த ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்களோ அப்பவே நமக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் மிசைலை லான்ச் பண்றானா அந்த மிசைல் லான்ச்சர் இருக்கக்கூடாது. அப்படி இல்லையா இதுக்கப்புறம் அவன் ஃபைட்டர் ஜெட்டை டேக் ஆஃப் பண்றானா திரும்ப அந்த ஃபைட்டர் ஜெட் கீழே அது தரையை தொடுறதுக்கு அந்த ஏர்பேஸ்ன்றது இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களோட ரேடார் ஸ்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு இந்த இடத்துல சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ்ன்றதையும் தாண்டி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, DEAD டெட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அதோட ஒரு பகுதியாக தான் HQ-9 ரேடாரை நம்ம அடிச்சது பாகிஸ்தானோட பேசஸை பொத்தல் ஆக்குனது. இன்கேஸ் இது ஒரு ரியல் வார் டைம்ல நடந்துருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு சினாரியோல இப்போ நம்ம அடிச்சோம்ல ஒரு 9 ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸ்ல இருந்து கிளம்பின விமானங்களால அந்த இடத்துல லேண்டே ஆகியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் நம்ம அந்த இடத்துல ஏற்படுத்தி இருந்தோம். இதை ரஷ்யாவால உக்ரைனுக்கு எதிராக இயர்லியர் டைம்ல பண்ண முடியல. அதுக்குள்ள அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துறது, அமெரிக்கா கிட்ட இருந்து உதவிகளை வாங்கி அந்த இடத்துல நிறுத்துறது, கம்ப்ளீட்டா ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபாலோ ஆன் ஸ்ட்ரைக்ஸை பண்றதுக்கு ரஷ்யா இந்த இடத்துல தவறிட்டாங்க. ஒரு ஏர்பேஸ் அடிக்கிறோம்னா அது மினிமம் டைமுக்கு தான் இன்ஆப்ரேட்டபிளா இருக்கும். அதாவது 2 நாள் அது திரும்ப ஆப்ரேட்டபிளா மாறலாம். அப்படி இல்லையா அந்த ரன்வேஸை சரி பண்ணிட்டா சில மணி நேரங்களே கூட அது ஆப்ரேஷனில் கொண்டு வரலாம். இன்ஆப்ரேட்டபிள்ல இருந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு அதை எடுத்துட்டு போனோம்னா தொடர்ந்து அந்த இடத்துல அடிக்கணும். அதுதான் ஃபாலோ ஆன் ஸ்ட்ரைக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை ரஷ்யா பண்றதுக்கு தவறிட்டாங்க. பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்தி பிரம்மோஸ் கூடவே சேர்த்து ஸ்கால் போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த அளவுக்கு பிரெசிஷன் ஸ்ட்ரைக்கை இந்தியாவால் பண்ண முடியுதுன்னா பிரம்மோஸை விட சுப்பீரியரான ஏவுகணைகள், அதாவது இந்த ஆன்டிஷிப் மிசைலை தவிர்த்து ஹை பிரெசிஷன் ஸ்ட்ரைக்குக்காக ரஷ்யா கிட்ட ஏகப்பட்ட ஏவுகணைகளானது இருக்கு.
அதை ஏன் நம்ம பயன்படுத்தலைன்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கடைசியாக அந்த ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸை பயன்படுத்தாது. இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் 2023 அப்புறமா தான், அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் ரஷ்யா அவங்களோட அதிகப்படியான கிளைட் பாம்ஸ் நம்மளோட ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் சிஸ்டமை பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் இருந்து நம்மளோட ஏவுகணைகளை பயன்படுத்தல. இந்த ஒரு டைம் ஃப்ரேமை நம்ம கொடுத்ததுனால 2022 தொடங்கின இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனில் 2023 அப்புறமா தான் நம்ம ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸை பயன்படுத்தணும்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 1.5 வருஷம், இந்த 1.5 வருஷத்துல நம்மளோட விமானப்படையை நம்ம பிளைண்டடா யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது உக்ரைனுக்குள்ள அனுப்புறது, சில விமானங்களை இழக்கிறது, அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்றது, திரும்பவும் வர்றது, திரும்பவும் போறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு லூப் மாதிரி இந்த இடத்துல ரஷ்யா அவங்களோட விமானப்படையை ப்ராப்பரா அந்த இடத்துல யூஸ் பண்ணதுனால ஆரம்பத்தில் ஏகப்பட்ட சொதப்பெல்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் Su-34 இருந்து Su-30 விமானங்கள் வரைக்கும் இந்த உக்ரைன்ல மேன்பேட்ஸை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தினாங்க. இதை இவங்க எல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க மாத்துறதுக்கே, சோவியத் யூனியனோட பழைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துறதுக்குள்ள 2023 வந்துருச்சு. ஸோ அந்த 3 முக்கியமான வழிகளில் இந்த 2 ஆப்ரேஷன்ஸையும் கம்பேர் பண்ணி இதுக்கப்புறம் என்னெல்லாம் பேட்டில் ஃபீல்ட் டாக்டிக்ஸை இந்த ஒரு ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி மாற்றணுன்றத ஒரு கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இது ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது தனியாக அது ஒரு தனி சாப்டர். இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வாரம் தொடங்கி இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய யுத்தமாக இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இது போயிருக்காது. ஏன்னா யுத்தமாக இன்னும் முழுசாக நாங்கள் தொடங்கலன்றது தான் ரஷ்யாவோட ஒரு பெரிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இன்கேஸ் ஒரு முழு நேர யுத்தமான தொடங்கிருந்துச்சு, இல்லை ரஷ்யா ஆரம்பத்திலே அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக கியூவை நோக்கி போகாமல் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுறதுக்காக அவங்களோட ஸ்ட்ரைக்ஸை பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை பெரிய ஜவ்வாக எடுத்திருக்காது. இதை ஈஸியாக அவங்களால முடிச்சிருக்க முடியும். அவங்களோட இந்த அளவுக்கு மேன் பவரே அவங்க இழக்க வேண்டிய ஒரு கட்டாயமானது ஏற்பட்டிருக்காது. ஆனால் உக்ரைனோட சில ப்ராமிசஸையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சில ப்ராமிஸையும் நம்பி எந்த இடத்துல ரஷ்யா ஹால்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ, குறிப்பாக சொல்லணும்னா போரிஸ் ஜான்சனோட பேச்சை கேட்டு அது நடந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ரஷ்யா பண்ண ஒரு தப்பு இவ்வளோ பெருசாக இந்த யுத்தம் மாறுறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.